right. Feet on the ground, but I still get by. Rules were made for someone else to try, but not me. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் பேக் டு ஒன் மோர் லாங் வீடியோ. இன்றைக்கி நம்ம vlog வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. பிகாஸ் வரலட்சுமி பூஜை வருது இல்லை, ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபெஸ்டிவல் வந்துட்டாலே நான் ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டில் வர்றது என்ன, பூஜா, டெக்கரேஷன், சாரீஸ், ஃப்ளார்ஸ், பிரசாதம் அப்படின்னு நிறைய திங்ஸ் வரும். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி முக்கியமாக ஞாபகம் வருது டீப் கிளீனிங். ஆக்சுவலி டீப் கிளீனிங் பண்ணும் போது கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலே வேறு லெவல் தான். ஸோ ரொம்பவே நல்லா ஃபீல் ஆகும். கிளீனிங் முடிச்சுட்டு ரூம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ இது எவ்வளோ பேர் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நீங்களும் கண்டிப்பாக க்ளீனிங் பண்ணும்போது ரொம்ப டயர்டாக இருக்கும், ஆனால் முடிச்சதுக்கப்புறம் ரூமை பார்க்கும்போது அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல். ஸோ நீங்களும் அப்படி தானா அப்படின்றது கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி எனக்கு க்ளீனிங் ரொம்ப பிடிக்கும். சும்மா எதையாச்சும் நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டே இருப்பேன், இல்லை தொடச்சிட்டே இருப்பேன், இந்த மாதிரி நான் ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு க்ளீனிங் பிடிக்கும். பட் என்ன டவுட்னா, நான் எப்போவுமே பண்ணுவேனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எப்போவாச்சும் எனக்கே தோணும் இன்றைக்கி கண்டிப்பாக க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு இறங்கிட்டா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிருவேன். அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பர்சன் தான் நான். நம்ம டே டு டே லைஃப்பில் இருக்கிற போது லைக் ஒர்க்கு, வீட்டில் வேலை, கண்டென்ட்டு, அப்புறம் அது இதுன்னு பிஸியாக அப்படி சுற்றிட்டு இருப்போம். டெய்லி போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்போம். இன்னைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், வீக்கெண்டில் பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே அப்படியே போஸ்ட்போன் பண்ணி ஒரு மாதிரி பைலப் பண்ணி வச்சுருப்போம் நம்மளோட திங்ஸை முடிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பைலப் பண்ணி வச்ச திங்ஸை தான் நான் இன்றைக்கி வந்து டீக்ளட்டர்லாம் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். எனக்கு ஒன்ஸ் இன் அ வைல் க்ளீன் பண்ணாலுமே அது நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணும். ஜஸ்ட் வந்து டஸ்ட்டு தட்டி விட்டு போகிறது அந்த மாதிரி இல்லை. ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி அது எங்கெங்கே தேவைப்படுற இடத்துல வச்சுட்டு தேவையில்லாததெல்லாம் தூக்கி போட்டு, ஸோ அந்த மாதிரி தான் நான் டீப் க்ளீன் பண்ணுவேன். ஸோ ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா ஆர்கனைசிங்கே ஒரு மாதிரி சந்தோஷமாக தானே இருக்கும். ஸோ ஒன் பை ஒன்னாக அது பிளேஸில் வைக்கும் போது மைண்டு கொஞ்சம் காம் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். எஸ்பெஷலி அந்த கபோர்டு, ஷெல்ஃப் ஆர்கனைஸ் பண்ணும்போது ஒரு ரேண்டமாக அது ஒரு மாதிரி ஸ்லோவாக பீஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஸோ சாட்டிஸ்ஃபையிங்ல. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். என்னைக்காச்சும் நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கீங்க, இல்லை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் சுற்றி இருக்கிற இடத்த நீங்கள் வந்து சும்மா ஏதாச்சும் ரீஆர்கனைஸ் பண்ணி பாருங்கள். லைக் எக்ஸாம்பிள், இங்கே சேர் இருக்குன்னா சேரை தூக்கி வேறு இடத்துல போட்டு அந்த ரூமோட ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி மாற்றி பாருங்கள். அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். ப்ளஸ் ஏதோ ஒரு புது வைப் என்டர் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் நிறைய வாட்டி அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் அஸ் தான். லைக் ஒரே நாளில் வந்து நீங்கள் மொத்தமாக க்ளீன் பண்ணனாலும் பண்ணலாம், இல்லை டெய்லியுமே நான் 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அந்தந்த இடத்துல நான் நீட் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் அதுவும் ஓகே தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் டெய்லி ரொட்டீனில் வந்து பேஸ் க்ளீன் பண்ணிடுவேன். லைக் பெருக்கிறது, துடைக்கிறது அந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணிடுவோம். டீப் க்ளீன் என்னென்னா நான் ஒன்று ஒன்றா பிக் அவுட் பண்ணி தேவையில்லாததெல்லாம் வெளியே போட்டு அந்த மாதிரி பண்ணுறத நான் டீப் க்ளீனாக மீன் பண்ணுறேன். ஸோ நம்ம விஷ் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்றது. நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்றது சொல்லுங்கள். ரூமை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பெருக்கி எடுத்து பெட் கவரெல்லாம் மாற்றும் போது கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இருக்குல்ல, அது வந்து வார்த்தையில் சொல்லவே முடியாது. எனக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு க்ளீனிங் டே தான் இது. அண்ட் அன்றைக்கி வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்து முடிச்சாச்சு க்ளீன்லாம் பண்ணி. டே 2 ஆஃப் க்ளீனிங். நெக்ஸ்ட் ஒன் வந்து பூஜா ரூம் தான். ஸோ ஃபெஸ்டிவல் டைம்னாலே பூஜா ரூமுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் தான் கிடைக்கணும்ல. ஸோ அதுவும் எஸ்பெஷலி வரலட்சுமி பூஜைனா கண்டிப்பாக அம்மன் வீட்டுக்கெல்லாம் வருவாங்க. ஸோ வெல்கம் பண்ணும்போது வீடு அவ்வளோ சுத்தமாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஸோ பூஜா ரூமை க்ளீன் பண்ணும்போது நீட்டாகவும் இருக்கணும், அழகாகவும் இருக்கணும், அண்ட் மங்களகரமாகவும் இருக்கணும். ஸோ அவ்வளோ நீட்டாக வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே நம்ம மொத்த வீடு தான் க்ளீன் பண்ணுவோம். நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக ரூமும் பூஜை ரூம் மட்டும் நாங்கள் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா, 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஸோ அந்த கல்யாண டைமில் தான் மொத்த வீடுமே வந்து ரீபெயிண்ட் பண்ணி க்ளீன் பண்ணி முடிச்சது. ஸோ அவ்வளோ டஸ்ட் இருக்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. ஸோ பூஜை ரூம் மேண்டேட்ரி, அண்ட் ரூம் வந்து நான் வந்து என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பண்ணது. உங்கள் வீட்டில் வரலட்சுமி பண்டிகைலாம் எப்படி ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ ஃபுல் ஆன் ஸ்விங் தான் எல்லாமே. ஃபுல் க்ளீனிங், ப்ராசஸிங், அம்மனை கூப்பிட்டு வர்றது, ஸோ எல்லாமே நடந்துகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன் எல்லார் வீட்லேயுமே. நாங்கள் எல்லா க்ளீனிங்குமே சேம் டே வச்சுக்கல. ஏன்னா எங்களால் வந்து இது எல்லாமே பண்ணி முடிக்க முடியாது.
அண்ட் ஆப்வியஸாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் டைம் வேணும். ஒரு நாள் தான் ஒரு ஒர்க் எடுத்தால் அது கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியும்ல. ஸோ டே 1, டே 2, டே 3 அந்த மாதிரி நாங்கள் நிறைய டே ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். ஸோ 1 வீக் பிஃபோராகவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் எனக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு, மேபி எல்லா பிளானுமே வந்து அப்படி போகாது. மேபி ஒர்க்னால டிலே ஆகலாம், இல்லை வேறு ஏதாச்சும் வேலையால் டிலே ஆகலாம். பட் அந்த வீக்குக்குள்ளே பண்ணிடுற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருப்போம். ஸோ க்ளீன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹானஸ்ட்டாக பார்க்கணுன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்கும்போது நம்மளுக்கே அவ்வளோ ஒரு மாதிரி காம்னஸ் கிடைக்கும். மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு மாதிரி காம் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங்கில் அழகாக ஒரு விளக்கேற்றுனா அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் பூஜா ரூமே. ஃபெஸ்டிவல் டைம்ஸில் பூஜை ரூமில் நீங்கள் வந்து எந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவீங்க? லைக் ஓவர் டெக்கரேட்டிவ் ஃப்ளார்ஸ் வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணி பார்ப்பீங்களா, இல்லை ரொம்ப சிம்பிளாக மினிமலாக ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாக போக பிளான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ க்ளீனிங் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச பார்ட் என்னது? டஸ்டிங்கா, ஆர்கனைசிங்கா, டெக்கரேட்டிங்கா, இல்லை க்ளீனிங் முடிச்சு அந்த ஃபைனல் ரிசல்ட் பார்க்குறதா? இதெல்லாமே வந்து என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு நம்ம போகலாம். நெக்ஸ்ட் தேர்டு வந்து அம்மனுக்காக நம்ம வந்து saree தான் கட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த saree செலெக்ஷனே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராசஸில். நம்மளுக்கு saree செலக்ட் பண்ணும்போதே நம்ம அவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணுவோம். இப்போ நம்ம கடவுளுக்கு செலக்ட் பண்ணுறோம், லைக் அம்மனுக்கு நம்ம வீட்டுக்கு வரப்போகிற அம்மனுக்கு செலக்ட் பண்ண போகிறோம்னா அது எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக ஒரு டே தான் இது. வந்து ஒரு ரொம்ப லேட் நைட்டு தான் நாங்கள் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஸோ எல்லாருமே வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் ஓகே பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் 2 saree செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு மாதிரி ரெட், செகண்ட் ஒன் வந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டு வித் க்ரீன் பார்டர் ஆஃப் ஒரு மாதிரி yellowish ஷேட், கோல்டு வித் yellowish ஷேட் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து இதுதான் பேக் ட்ராப்பாக வைக்க போகிறோம். இப்போ காமிச்சிட்டு இருக்க ஸ்க்ரீன் வந்து நாங்கள் பேக் ட்ராப்பாக வைக்க போகிறோம். அண்ட் இது வாங்கினது வந்து மீஷோவில். இன்கேஸ் இது உங்களுக்கு வேணும்னா நான் கீழே வந்து லிங்க் தரேன், நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் விநாயகர் சதுர்த்தி, வரலட்சுமி பண்டிகைக்கு, இல்லை கொலு வைக்கிறீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நவராத்திரிஸ் என்ன ஃபெஸ்டிவலுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் தரேன், நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து நம்மளுக்கு ஃபெஸ்டிவ் வைபே ஹிட் ஆகும். லேட் நைட்டில் லேட்டாக தூங்குறது, காலையில் எர்லியாக எழுந்திரிக்கிறது, ட்ரெடிஷ்னலாக ரெடி ஆகிறது. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஓகே ஃபெஸ்டிவல் இஸ் கோயிங் டு கம் அப்படின்ற மாதிரி ஒரு எந்தூசியாசம் இருக்கும்ல எல்லாருக்குமே. அதே மாதிரி தான் எனக்குமே இருந்துச்சு, எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் கண்டிப்பாக இந்த saree ப்ளீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ப்ளீட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக உட்காரணும், லென்த்து கரெக்டாக இருக்கணும், லேட்டர் வந்து நம்ம பண்ணி முடிக்கும்போது நீட்டாக ஃபீல் ஆகணும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய தோணிகிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய பேஷன்ஸ் வேணும், கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நம்மளுக்கு saree கட்டுற மாதிரி இருக்காது. ஸோ இது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் பண்ணி போட்டு பண்ணுற மாதிரி தானே இருக்கும். எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வர ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் வந்து வரலட்சுமி ஃபெஸ்டிவல் தான். ஏன்னா எனக்கு ஜூனில் கல்யாணம் ஆச்சு, ஜூலையில் எதுவுமே ஃபெஸ்டிவல்லாம் இல்லை. ஸோ ஆகஸ்ட்டில் வர ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல். அண்ட் ஆப்வியஸாக இது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக தான் இருக்கும் எனக்கு. அண்ட் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் பண்ணியிருப்போம், அதெல்லாம் வந்து ரொம்ப இயர்ஸ் ஜேர்னி. ஸோ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால ஸோ என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு என்ன அழகு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு எப்போவுமே அந்த க்ரியேட்டிவ் மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும். பட் அதுக்கான டைம் தான் இருக்க மாட்டேங்குது. நீங்கள் எவ்வளோ நாள் வரலட்சுமி ஃபெஸ்டிவல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் யூஸ்வலாக 3 days இங்கே மாமியார் வீட்டில் இருக்க போகிறோம். Thursday, Friday அண்ட் Saturday. அம்மா வீட்டில் வந்து ஒரே நாள் தான், ஃப்ரைடே மட்டும்தான் வைப்பாங்க. ஸோ அதுவே எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. அண்ட் நல்லா தான் இருக்கும். ஒரு ஒரு இடத்துல அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் உங்களோட வீட்டில் வரலட்சுமி பூஜைக்கு என்ன ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் எவ்வளோ டேஸ் வந்து வைப்பீங்க, ஸோ என்ன கலர் saree எல்லாமே வந்து நீங்கள் கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சாரியில் ப்ளீட் பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு தாட் வந்தது. நம்ம லைஃப்பில் வந்து ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாமே சடனாக தானே வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்மால் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும். அண்ட் அந்த ஸ்மால் ப்ரிப்பரேஷன்ஸ் தான் நம்ம லேட்டர் பார்ட் ஆஃப் த லைஃப்பில் வந்து ஒரு பியூட்டிஃபுல் மெமரியாக இருக்கும். ஸோ இப்போ இது ஜஸ்ட் ஒரு saree ப்ளீட்டிங் ஷூட் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் லேட்டர் இந்த வீடியோலாம் பார்க்கும்போது ஓகே வரலட்சுமி பூஜைக்கு இப்படி தான் நம்ம ப்ளீட்லாம் பண்ணோம், ஸோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல் மெமரி இருக்கும். ஸோ நான் அது வந்து எப்போவுமே அதை வந்து நான் உணர்ந்துகிட்டே இருப்பேன். அண்ட் ஓரளவுக்கு ப்ரீ பிளான்டாக saree ப்ளீட்டிங்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து அவ்வளோ ரஷ் பண்ணி நம்ம பண்ண வேணாம். ஸோ கொஞ்சம் காமாக நிதானமாக எழுந்திரிச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஏதோ ஒன்றுமே லாஸ்ட் மினிட்டுக்குன்னு வச்சுக்கிட்டோன்னா அது கண்டிப்பாக வந்து ஏதோ ஒன்று டென்ஷனில் தான் போய் முடியும். ஸோ ஒன் பை ஒன்னாக முடிச்சுட்டு வந்தோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஓகே கொஞ்சம் வேலை முடிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அந்த லாஸ்ட் மினிட்ல எல்லாம் பண்ணாமல் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்ல அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது நம்மளுக்கு. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ எங்கள் வீட்டில் ஆல்மோஸ்ட் க்ளீனிங் பண்ணியாச்சு. சாமிக்கு வந்து சாரீ ரெடி பண்ணியாச்சு. பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. எல்லாமே பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட். ஸோ அம்மனை உட்கார வச்சு சாரீ கட்டி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து பூஜை பண்ணால் மட்டும் போதும். மற்றது எல்லாமே நாங்கள் ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டோம். அண்ட் அப்கமிங் vlogல வந்து நான் அதுவுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படிலாம் நாங்கள் வந்து பூஜை பண்ணியிருக்கோம், பண்ண போகிறோம், அண்ட் என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன ஸ்வீட்ஸ் பண்ணுறோம், எல்லாமே வந்து நான் உங்கள் கூட அப்கமிங் vlog மேபி சாட்டர்டே அப்படி நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபெஸ்டிவல் எது அப்படின்றதுமே நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஷேர் இட் வித் அஸ். ஸோ கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ ஃபைனலி இந்த vlogல வந்து மேஜர் க்ளீனிங் அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரூம் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு, பூஜை ரூம் க்ளீன் பண்ணியாச்சு, சாரீ ப்ரிப்பரேஷன் பண்ணியாச்சு. அண்ட் ஸ்லோலி நம்ம வரலட்சுமி பூஜைக்கும் ரெடி ஆகிட்டே இருக்கோம். அண்ட் இந்த ஃபுல்லாக மேக் ஓவர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் உங்கள் கூட அப்கமிங் vlogல அதுவுமே ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்கேன். ஹானஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய எஃபர்ட் போட்ட மாதிரி தான் இருக்கும், லைக் க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே. பட் இந்த vlog கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இருக்குது. அப்பாடா வீடெல்லாம் க்ளீனாக இருக்குல்ல, பூஜைக்கெல்லாம் ரெடி ஆயாச்சுல்ல, நல்லா பூஜை பண்ண போகிறோம்ல, அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் தான் இருக்குது. அந்த ஃபீலிங் வந்து ஜஸ்ட் அ பியூட்டிஃபுல் திங் டு எக்ஸ்பிளைன். கண்டிப்பாக நீங்கள் வந்து 2 வீட்டு வரலட்சுமி vlogமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா அதுவுமே ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் நான் வந்து 2 வீட்டுதுமே முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எந்தெந்த வீட்டில் என்னென்ன அம்மன் வச்சுருக்கோம் அப்படின்னு. அண்ட் உங்கள் கூட இந்த vlogல வந்து எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அப்கமிங் vlog லைக் ஃப்ரைடே எடுக்க போகிற vlog ஃபெஸ்டிவல் vlogல வந்து இன்னும் மோர் டீட்டெயில்ஸோடு நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அன்டில் தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் ஆல்சோ பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.